Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moment. Recent தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி அண்ட் வெப் சீரிஸ் என்னங்கறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பரமன். 10th கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தமிழ் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவோட நிலத்தை பாத்தீங்கன்னா அடிச்சு புடுங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த ஊர்ல இருக்கவங்க ஒரு பிரச்சனை பண்ண நம்ம கதையோட ஹீரோ கோர்ட்ல கேஸ போட்டு ஜெயிச்சு வாதாடி வந்தாலும் ஹைவே ரோட் ப்ராஜெக்ட் மூலியமா கவர்மெண்ட் அவரோட நிலத்தை கையகப்படுத்த நினைக்கும் போது திரும்ப அவர் கேஸ் போட்டு கோர்ட்ல போராட ஆரம்பிக்கிறாரு. கவர்மெண்ட்டை எதிர்த்து அவரோட நிலத்தை காப்பாத்திக்க அவர் எவ்வளவு போராடுறாரு, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, விவசாயம் எவ்வளவு முக்கியங்கிறத எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ படத்துல அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் டிராமா தான் படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவியில் நடிச்சுங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓகேஷா தான் இருக்கு. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்கலாவும் இல்லைனாலும் எமோஷன் சீன்ஸ்ல பயங்கர எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான், பட் ஒரு கமர்ஷியல் டிராமாவா பிரசென்ட் பண்ற அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவில ஏகப்பட்ட ஃபிளாஸ் அண்ட் ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் ஆஃப் பயங்கர போரிங்காவும் டிராகிங்காவும் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஜஸ்டிஃபைங்கா நீட்டா தான் முடிச்சிருக்காங்க. இது இன்னும் கமர்ஷியலைஸ் பண்ணி பெட்டரான கேஸ்டிங் வேல்யூ சப்போர்ட்டோட இந்த மூவியை பிரசென்ட் பண்ணி தான் சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். அசுரன் மூவியுமே லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி 2-3 சீன்ஸ் இங்க உருட்டி பரட்டி தான் வச்சிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவிங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பைலட் பிலிம்க்கு இருக்க அளவுக்கு தான் இந்த கண்டென்ட்டையுமே நிறைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் பார்த்து பெட்டரா பண்ணி தான் என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான கண்டென்ட் உள்ள மூவி தான். டைம் பாஸ்க்காக போர் அடிச்சா வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பரமன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.5 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேக்கப் கஹானி. சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஆந்தாலஜி டிராமா சீரிஸ். மொத்தம் 5 எபிசோட்ஸ், ஒரு எபிசோட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான இந்த ஜென்ரேஷனோட லவ் அண்ட் பிரேக்கப்கான ரீசன் என்னங்கிறத அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அப்பாக்காக ஒருத்தன் காதல் வேணாங்கிறான், லிவின்ல இருந்து ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆனதுனால காதல் வேணாங்குது, கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னடா பிரச்சனைன்னு கேட்டு சண்டை போறதுல இருந்து வேலைக்கு போறதுனால எப்படி பிரேக்கப் ஆகுது, அண்டர்ஸ்டாண்டிங் அக்செப்டன்ஸ் இல்லாத காதல் வாழ்க்கை ஒரு காதலாங்கிற கேள்வி கேட்கறத தாண்டி காதல் இருக்கும் போது வேற ஒருத்தவங்க கூட சேட்டிங் பண்றதும் டேட்டிங் போறதும் சீட்டிங் பண்றதும் சொல்லி ஏகப்பட்ட சம்பவத்தை காட்டியிருக்காங்க. கூடவே வெஜ்ஜும் நான்வெஜ்ஜுங்கிற ஒரே ஒரு ரீசனை மட்டுமே வச்சு ஒரு எபிசோட்ஸ்ல இவ்வளவு பெரிய பிரேக்கப் ரீசனை கிரியேட் பண்ண முடியுங்கிறத டைரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தாரு. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்படி இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா நடிக்க ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரொட்டீனான லவ் டிராமா ஸ்டோரி. இது வரைக்கும் தமிழ் சினிமால பார்த்தா அத்தனை காதல் கதையுமே எடுத்து ஷார்ட் ஸ்டோரிஸா இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அண்ட் ரொமான்டிக்கல் டிராமாவோட இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் டைலாக்ஸ் நீட்டா இருந்துச்சு. பட் ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கர லோவா இருந்துச்சு. மேக்கிங்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், கேரக்டர் டெவலப்மெண்ட், ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் சொல்லி ஒரு எபிசோட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு வேற லெவல்ல என்கேஜிங்கான அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஒரு அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ரொட்டீனான லவ் டிராமா வெப் சீரிஸ் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. சன் நெக்ஸ்ட்ல கஹானி வெப் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.8 out of 10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.